உன்னை பார்க்கணும் உனக்கு இருக்கணும்னு செய்யுது. அவ்வளோதான் என் மனசில் எப்போதும். அதை விட்டா வேறு எதுவுமே இல்லை. ஹாப்பி பர்த்டே. அப்புறம் நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். என்னோட பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலாக உங்களுக்காக கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லையா? என்ன சரியான தூக்க கலக்கத்தில் இருக்கீங்க போல. எத்தையாவது பர்த்டே? 27th. அப்போ யார் கொடுத்து விட்ருப்பாங்க, அதாவது ஐடியா இருக்கா? இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிஃப்ட் வந்துருக்கான்னு பார்ப்போமா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க கொடுத்து விட்றதுக்கு? யாரெல்லாம் இருக்காங்க? கெஸ்ஸிங்கில் சொல்லுங்கள். ஃபாரினில் யாராச்சும் இருக்காங்களா? இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஐடியாவே இல்லை. சீரியஸா? அப்போ யாரெல்லாம் இருக்காங்க? செய்கிற அளவுக்கு யாருமே இல்லையா? இல்லாட்டி நித்திர தூக்கம் தெளியா அதில் என்ன கதைக்கு ரெண்டு யோசிச்சுருக்கிறீங்களா? சத்தியம் ஐடியா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்காக அழகான கேக் கொண்டு வந்திருக்கு. சரியா? சரியா? இது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் மட்டும் இருக்குது. கேக் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் செட் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? அவனுக்கு கேள்விப்பட்டேன் பிளாக் கலர்ண்டா பிடிக்கும்னு பார்த்தா பிளாக் கலர்லாம் டிஷர்ட்டே போட்டுன்னு வரீங்க. அப்போ அந்தளவுக்கு அறிஞ்சு வச்சு செய்கிற அளவுக்கு யார் இருக்காங்க? ஐடியா இல்லை. சரி, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? அதுக்காக சின்னதாக ஒரு சாக்லேட் பொக்கே உண்டு. இது மட்டும் இல்லை, இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது. சரியா? அப்போ இவங்கெல்லாம் யார் உங்களோட கூட நிற்கிறது? ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களோட உசுறுகள் ஒன்றும் செய்திருக்காதுண்டா இந்த மாதிரி? செய்ய சான்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோவுக்கு சான்ஸ் இருக்குது? அப்போ உங்களோட ஃபேமிலி சைடில் யாராச்சும்டா, அம்மா அப்பா அப்படி யாராச்சும் செய்வாங்களா? அப்படி இல்லை. அப்போ உங்களோட சகோதரங்கள் அப்படி யாராவது? அப்புறம் உங்களோட லவ்வராக இருக்குமோ? லவ் பண்ணுறீங்களா? அப்போ என்ன பேர்? வெட்டிங் பண்ணிட்டீங்களா? வீட்டில் பார்த்துருக்காங்க. அப்புறம் இல்லை அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ தெரியலையே. டவுட் இருக்கா? என்ன நீங்கள் எல்லாத்துக்குமே டவுட் இருக்குன்றீங்க, கன்ஃபார்மாக எதுவுமே சொல்கிறீங்க இல்லையே? யாருன்னே தெரியலையா? சரி, ஓகே. அப்போ உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவோமே, அதை கொடுங்க. ஓகே, அதை பேக்கெட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு டவுட் கிளியர் ஆயிரும். அப்படி எங்களுக்கும் திருப்பி காட்டிட்டீங்கண்டா. ஓகே, அது யார் கொடுத்துருக்காங்கன்னு இருக்கா? அப்படியே வாசிச்சிருங்களேன். அதில் விஷயம் போட்டிருக்காங்கல்ல, யார்? அவங்க தானே? ஓகே. அவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். இந்த டைமில் உங்களோட கூட இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க கூட இருந்திருந்தால் இன்னுமே ஏதாவது ஸ்பெஷலாக வித்தியாசமாக செய்திருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம். ஸோ இந்த எதிர்பார்க்காத கிஃப்ட், இது எதிர்பார்க்காத கிஃப்டா இல்லாட்டி எதிர்பார்த்தனீங்களா? இப்படியா? எதிர்பார்க்கல. அப்போ அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக என்ன சொல்லிவிட போகிறீங்க இந்த எதிர்பார்க்காத கிஃப்ட்டுக்கு? ரொம்ப தேங்க்யூ. அது மட்டும்தானா? சர்ப்ரைஸ் நல்லா இருந்ததா? பிடிச்சிருந்ததா? ஃபோட்டோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் உங்களோட கேக் பிடிச்சிருக்கு? எல்லாம் ஓகே தானே? ஏதாச்சும் குறை இருக்கா? ஒரு குறையும் இல்லை. சரி, ஓகே. அவங்க என்னென்னா இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறோம், ஸோ உங்களுக்கு பிடிக்குமே பிடிக்காதா இல்லாட்டி எவ்வளோக்கு நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் ஜோஜி தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் செய்தது. ஸோ அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்லிவிட போகிறீங்க? இப்போ எவ்வளோ அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க தானே, ஏதாவது சொல்லணுமே, என்ன சொல்லிவிட போகிறீங்க? அவ்வளோதானா? லவ் யூ. ஓகே, அதை கொஞ்சம் வடிவாக சொல்லுங்கள். அந்த பாதி சொல்கிறீங்க. சரி, அப்படி தானே? இன்னெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்போமே. ஓகே, கேக் கட் பண்ணுவோம்மா? இப்போ கேக். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஹஸ்பண்ட், ஹாப்பி பர்த்டே டு யூ,
சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலோ கொடுங்க கூப்பிடு. ஓகே அண்ணா, நீங்கள் ஹாப்பி தானே அண்ணா? அண்டு கேக் நல்லா இருக்குது, நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா எல்லாமே உங்களுக்காக திடீரென்றெல்லாம் அரேஞ்ச் பண்ணது. ஸோ அதனால தான். ஸோ குறை ஏதாவது இருந்தாலும் மேனேஜ் கொள்ளுங்க. மற்றபடி எல்லாம் ஓகே தானே, ஃபுல் ஹாப்பி. ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். அப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருவோமே.